இருவேறுபட்ட கருத்தே வேணாம். பிஜேபியும் காங்கிரஸும் பொலிட்டிக்கலி ஒரே விதமான கொள்கையை தான் கடைபிடிக்கிறாங்க. அடிப்படை கொள்கையில மாறுபடலாம். சும்மா இவன் வந்து மதச்சார்பற்ற கொள்கைன்னா அவன் மதவாதம் இந்துத்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அரசியல் இருக்கு இல்லையா, அரசியலை எப்படி அணுகிறது அப்படின்றது இருக்கு. இதுல 2 பேருமே ஒரே இடம் தான். அதனால திமுகவுக்கு கிடைச்ச பிளஸிங் இன் டிஸ்கைஸ் இவங்கெல்லாம் வெளியேறினது. அது நல்வாய்ப்பா பாக்குறீங்களா? எப்போதுமே ஒன்று சொல்ல வரேன், திமுக எப்பங்க வளர்ந்துச்சு? அது எதிர்கட்சியா இருக்கும்போது தான் வளர்ந்துச்சு. இப்போ நான் சொல்றேன், இந்த எல்லா விடையுமே வந்து வெற்றி தோல்வி எங்கேருந்து பேசுறாங்கன்னா இவிஎம் தவிர்த்துட்டு பேசுறாங்க. இந்த நாட்டில் யாராவது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் இந்த நாட்டு கொண்டாந்தீங்கன்னா அவன் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அந்த தேர்தல் எப்படி நடத்தப்படுகிறது அப்படின்ற அந்த எலக்டோரல் ப்ராசஸ் தான் முதல்ல கொஸ்டின் பண்ணுவானே ஒழிய வெற்றி தோல்வி அவன் பேச மாட்டான். ஆனால் இங்கே எல்லாரும் என்ன பண்ணுறோம், வெற்றி தோல்வியை பேசுகிறோம். விஜய் ஜெயிச்சிட்டாரு, திமுக தோத்துருச்சு, திமுக தனிப்பட்டு போச்சு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 47% ஓட்டு வாங்கின திமுக எப்படி 24% ஆகும்? இவங்கெல்லாம் போனவங்க எல்லாருமே சேர்த்து அதிகபட்சம் 7% கூட வைங்க, 40% ஓட்டு அதுக்கு இருக்கணுமே. அப்போ என்ன போச்சு? அதான் நான் சொல்ல வரேன். திமுகவினுடைய ஓட்டு 30% ஓட்டு, அதே மாதிரி அவங்களுடைய 30% ஓட்டு, இது ரெண்டுத்தையும் 1,05,00,000 ஓட்டை எடுத்து தான் விஜயை வந்து நம்ம ஆட்சியிலே உட்கார வைக்கிறான். மற்றபடி விஜய்க்கு 1,78,00,000 73,00,000 ஓட்டுலாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் சும்மா ஒன்றும் இல்லை. உங்களுடைய இது வழியாக இது பண்ணுறேன். இந்த இவர் வந்தார் இல்லையா, அவர் பேர் என்ன, அர்ஜுன் ராம் மேக்வாலும் பியூஷ் கோயலும் நெகோசியேஷன் இடத்தை பற்றி இடப்பகிர்வு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக வந்தாங்க டிசம்பரில். அதிமுக போட்டு ரீசெண்டாக இது வெளிவந்த தகவல் இது. நான் யார் என்னன்றதெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்போ அந்த மீட்டிங் அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எடப்பாடி வந்துட்டு இவ்வளோ இடம் தான் கொடுக்க முடியும், அவ்வளோ இடம் தான் கொடுக்க முடியும்னு கேட்டுக்கிட்டே இருந்து அது அர்ஜுன் ராம் மேக்வால் கேட்டாராம், சப்போஸ் நடக்கிற தேர்தலில் நீ வரும் 47 சீட் தான் ஜெயிச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போ எல்லாமே பிளான் பண்ணி தான் நடக்கிற மாதிரி. அவங்க 47 சீட் தாங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அதிமுக. அவன் சொல்லியிருக்கிறாங்க 47 சீட் தாங்க. யாருமே சரியா காதில் போட்டுக்கல. கரெக்டா 47 இருக்காரு. நான் 47 சீட் தான் நீங்க ஜெயிச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அவ்வளோதான். ஸோ இந்த இவிஎம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அவன் எஸ்ஐஆரில் வந்துட்டு ஏற்கனவே ஓட்டெல்லாம் வந்துட்டு சிதறடிச்சிட்டான். நம்மளுடைய ஓட்டெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. ஏதோ திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் ரொம்ப சீரியஸாக எஸ்ஐஆரை பயன்படுத்தி சேர்த்தாங்க. ஆனால் அவன் ஏற்றுக்கிறல, பல இடங்களும் ஏற்றுக்கிறல. இப்போ எஸ்ஐஆரில் நான் ஃபார்ம் கொடுத்தேன், என் மனைவிக்காக ஃபார்ம் கொடுத்தேன், என் குடும்பத்தார் எல்லாருக்கும் ஃபார்ம் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய பிறந்த ஐயாநாதன் தான் இருக்குதுன்னு.